நாராயணனே பரம்பொருள் என்பதை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் பிரயத்தனப்பட்டதை பார்த்தாலும் இன்னைக்கு நாம அத்தனை பேரும் தலை வணங்கி சுவாமிக்கு நாம் கிருத்தஜதையை தெரிவிக்கிறதுக்குத்தான் இன்னைக்கு கூடியுள்ளோம். அதே சமயத்தில் அவர் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து என்ன இருக்குன்னு பார்த்து கொண்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியிருக்கும். இந்த பாயிண்ட ஒண்ணுனா வாசிக்கிறேன். மகானின் 1000வது ஆண்டு விழாவை கொண்டாட சிறந்த வழி. இதை ஒட்டி நாம் ஒவ்வொருவரும் கீழ்கண்ட உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டு அன்றாட வாழ்வில் பின்பற்றுவோம். 1. மனிதநேயம், கருணை, நேர்மை ஆகியவற்றை கடைப்பிடிப்போம். 2. ஜகதாச்சாரியரான ராமானுஷர் திருவடிகளே உய்ய ஒரே வழி என்று இருப்போம். 3. யாரையும் மனத்தாலோ சொல்லாலோ உடலாலோ புண்படுத்தாமல் இருப்போம். 4. நமக்கு தீங்கு நினைத்தவரிடமிருந்து விலகி வாழ்வோம். இயன்றால் நன்மை செய்வோம். 5. ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்றுணர்ந்து மறந்தும் புறந்தொழா மாந்தராக வாழ்வோம். 6. இறை அடியார்களுக்கு அன்னதானம் செய்வோம். 7. பொறுமையை கடைப்பிடிப்போம். 8. பிறப்பாலும் செல்வத்தாலும் கல்வியாலும் உயர்ந்தவன் நான் என்ற இருமாப்பு அடையாமல் பணிவுடன் இருப்போம். 9. முன்னோர்கள் செய்ததை செய்வோம், செய்யாதன செய்யோம். 10. திருமாலின் திருக்கல்யாண குணங்களை எப்போதும் சிந்தித்து அதில் ஈடுபடுவோம். ஆனா இன்னும் எத்தனை 1000 பேருக்கு உங்களால இந்த செய்தியை சொல்ல முடியுமோ சொல்றது முக்கியம். இப்ப இந்த இடத்துல 1000 பேர் இருக்கும்னு சொன்னால் இது 1000 பேரோட நிற்க வேண்டியதல்ல. ஓரொரு மனிதனும் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான வழிமுறைகள். நீங்க ஒத்தொத்தரும் இன்னும் 10 பேரிடத்திலேயாவது சொல்லுவோம். இப்ப கடைசியில சொன்னதை சேர்த்துங்க. நான் ஒத்தொத்தரும் இன்னும் 10 பேரிடமாவது இந்த உறுதிமொழிகளை பற்றி சொல்லுவோம். இந்த கடைசி உறுதிமொழி இன்னும் முக்கியம். அதனால அவசியம் எல்லாரிடத்திலையும் சொன்னா தான் இதன்படி. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா நிறைய